குரு பிரம்மா குரு விஷ்ணு ஹிருதயமேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 18/5/2026 இன்றைக்கு மே மாதத்திலே திங்கட்கிழமை, வாரத்தின் முதல் நாள். ஸ்ரீ பராபவரிடத்திலே வைகாசியிலே 4ஆம் நாள். உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே துதியை என்கிற 2வது திதியிலே மாலை 9:19 வரை இருக்கக்கூடிய திருதியும், பின்பு திருதியை என்கிற 13வது திதி வந்துவிடும், 3வது திதி வந்துவிடும். இந்த 3வது திதிக்கு அப்புறமா ரோகிணி நட்சத்திரம் என்கிற மாலையிலே 2:23 வரை சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய இடத்துல ரிஷபராசியில் இருப்பார். அந்த 2:23 அப்புறம் மிருகசீஷம் நட்சத்திரக்குள்ளே போயிடுவார். இந்த துதியை அப்படிங்கிறது எதையுமே சாதிக்கக்கூடிய, வெற்றிகளை கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுக்கும். சந்திரனை இன்றைக்கி பார்க்குறது ரொம்ப நல்லது. 2ஆம் பிறை சந்திரன், 3ஆம் பிறை சந்திரன், இதெல்லாம் அந்த பிறை, அந்த சிவன் மேலே இருக்கிறது, அம்பாள் மேலே இருக்கிற பிறைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பார்க்கறது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆயுள் விருத்தியை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். சிவன், முருகன், அம்பாள் இவருடைய தெய்வ கடாட்சத்தை நாம் பெறுவதற்கு இந்த சந்திர தரிசனம் முக்கியம். இன்றைக்கி சுப முகூர்த்த நாளாக இருக்கும். நிறைய சுப நிகழ்வுகளும் இன்றைக்கி உண்டு. இந்த நாளில் காலையில் நல்ல நேரம் 9:30 10:30 மணி வரைக்கும், நைட்டு 7:30 8:30 மணி வரைக்கும், காலை வேளையில் 7:30 9 ராகு காலம், 10:12 யமகண்டம், 1:03 குளிகை நேரம். கிழக்கு பக்கம் செல்பவர்கள் தயிரை அருந்தி செல்வது நல்லது. ரிஷப லக்னத்திலே சூரியன் 4 நாழி 18 வினாழிகள் இருப்பார். 5:53 சூரியன் உதித்து விடுவார். சந்திரனின் அஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரம் என்கிற விருச்சிக ராசியிலே இருக்கும். சூரியன் புதன் பரிவர்த்தனை கொண்டு சுக்கிரனாக ரிஷபராசியிலே இருப்பார். குரு மற்றும் பரிவர்த்தனை கொண்ட புதனாக மிதுன ராசியிலே, சிம்ம ராசியிலே கேது, கும்பராசியிலே ராகு, சனி பகவான் மீன ராசியிலே, செவ்வாய் ஆட்சியிலே அமர, இன்றைக்கி சந்திரன் உச்சம் என்கிற ரிஷபராசியிலே, சூரியன் சுக்கிரன் இவர்களோடு சேர்ந்து அமர்வார். அதனால் இன்றைக்கி ஒரு ராசிக்கு அப்படி பலர் அப்படின்னு பார்ப்போம். வணக்கம். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைய நாளில் 2ஆம் இடம் தனகாரகனான இடத்திலே 4க்குரியவனான இந்த சந்திர பகவான் இருப்பதனாலே சுப விரயங்களும் நலங்களும் உண்டாகும். குருவினுடைய அனுகிரகத்தினாலே இந்த நாளிலே வெற்றிகள் பல உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நன்மைகள் வருவதற்கு வாய்ப்புகளை இந்த சந்திர தரிசனம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பல பொது நிகழ்வுகள், சுப நிகழ்வுகளிலே உங்களை பாராட்டி பேசக்கூடிய பழைய உறவுகளும் நண்பர்களும் தேர்வார்கள். அதனால் சந்தோஷத்தை நல்லாக இன்றைக்கி அனுபவிக்கலாம். இன்றைக்கி முடிந்தவரை கொஞ்சம் செடிகளை நடுவது, மா, பலா, வாழை இப்படிப்பட்ட செடிகளை, கொடிகை வகைகளை இதெல்லாம் நட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. இது எல்லாமே வாழ்க்கையில் வசந்தத்தை கொடுப்பதாக அமைக்கும். 3 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களே, 3ஆம் இடத்திற்குரிய இந்த சந்திர பகவான் சூரியனுடன் சேர்ந்து அமரக்கூடிய ரிஷபராசி, உச்சத்திலே அமரக்கூடிய சந்திரன், நான் தான் பெருசு அப்படின்னு கொஞ்சம் கர்வத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். அப்படி கர்வத்தை கொடுப்பதனால மற்றவர்கள் ஏதாவது மறுத்து சொன்னால் கோபப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும்.
எதையும் பரபரப்பாக செய்யக்கூடிய ஆட்கள் உங்கள் முன்னாடி வரும்போது நீங்கள் நிதானித்து செய்யக்கூடியதுனாலே சில சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். சுப நிகழ்வுகள் நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் கிளம்பி கொண்டு இருக்கும்போது கால விரயங்கள்னாலே சண்டை வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. இடங்களை மறந்து சில செயல்களை செய்வதனாலும் தவறுகள் உண்டாகும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று. வாழ்க வளத்துடன். வணக்கம். மிதுன ராசி நண்பர்களே, 12ஆம் இடத்திலே சுக்கிர பகவானுடன் சேர்ந்த சந்திர பகவான் உச்சத்திலே அமரக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்து சந்திரன். எதையுமே தைரியமாக சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைய கொடுப்பார். எடுத்து போட்டுன்னு எல்லா காரியத்தையும் செய்வீங்க. சுப நிகழ்வுகள் எல்லாம் கலந்து கொள்வீர்கள். அதுலேயும் நீங்கள் உங்களுடைய அந்த அரவணைப்பினாலே எல்லாருடன் கலந்து கொண்டு வேலை செய்வது அனைவருடைய பாராட்டையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். அதில் உங்களுக்கு நிறைவும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைய நாளிலே 6, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம். கடகராசி நண்பர்களே, இன்றைக்கு லாபஸ்தானத்திலே உங்கள் சந்திரன் உச்சத்தில் அமர்கிறார். ரோகிணி நட்சத்திரத்தில் எண்ணம் போல வாழ்வு அப்படிங்கிற வாழ்க்கையை இன்றைக்கி நீங்கள் வாழ போகிறீங்க. திருப்திகரமான காரியங்கள் எல்லாம் தைரியமாக செய்வீர்கள். அமிர்த யோகமான இந்த நாளிலே சுபமுகூர்த்த வேளைகளிலே கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையினாலே மனது நிறைவாக இருக்கும். கடமைகள் நல்லபடியாக முடித்து விடுங்கள். சில பெண்கள் ஆண்கள் திருமணத்தின் போது தந்தை தாய்க்கு திருப்தி கொடுக்கக்கூடியதாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இன்று. 4, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம். சிம்மராசி நண்பர்களே, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற ஃப்ரேஸை இன்றைக்கி நல்லா மனசில் வச்சுக்கோங்க. முயற்சியினாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக மாவதற்கு இந்த ஸ்லோகன் உங்களுக்கு வழித்துணையாக அமையும். எல்லா காரியத்துக்கும் இறைவன் செயல், நாம் செய்கிறது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற எடுத்துக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து அழகாக எல்லா காரியத்தையும் ஒரு ஸ்டேஜ்லேயும் பார்த்து செய்யுங்க. அப்படி செய்யும்போது பர்ஃபெக்ஷனும் கிடைக்கும், உங்களுக்கு பாராட்டும் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி கிளியராக இருங்க. சுப முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் நிறைய கொடுங்க. பந்துக்கள் என்கிற உறவுகளுடன் நிறைய அந்யோன்யமாக பழகுங்கள். அது உங்களுக்கு அவசியம் வாழ்க்கையிலே நல்ல மொமெண்டம் கொடுக்கும். 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைக்கு லாபத்துக்குரியவர் அப்படிங்கிற இந்த சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்திலே உச்சம் பெறுகிறார் அப்படிங்க பார்க்குறோம். 9ஆம் இடத்துல சூரியனுடன் சேர்ந்து அமர்கிறார். 12க்குரியவரோடு அமர்வார். அதனால் இன்றைக்கி உங்கள் மனம் கோன்றா மாதிரி சில காரியங்கள்லாம் நடக்கும். நம்ம எதிர்பார்த்து ஒன்று இருக்கும், அதுவாக ஒன்று நமக்கு ரிசல்ட் ஓரியன்டாக ஒன்று வந்து நிற்கும். அது ஏற்றுக்க முடியலான்னு ஒரு போராட்ட குணம் இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால் கொஞ்சம் மனதை அமைதியாக வைத்து கொண்டு இந்த நாளை துவங்குங்கள். கூலாக இருங்க, சேஃபாக இருங்க. இந்த நாள் இனிமையாக இருப்பதற்கு 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு உச்சம் பெற்ற சந்திர பகவான் அஷ்டமத்திலிருந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய ராசியினுடைய 2ஆம் இடம் குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். நன்மைகள் உண்டு. செய்கிற காரியில் விசாக நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்டோடு காட்டும். ஆனால் அவங்களும் ஓவர் கம் பண்ணி எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. யோசனைகளாக இருக்க வேண்டும், செயல்பாடுகளாக இருக்க வேண்டும்ன்ற கரெக்டாக பிரிச்சுக்கிடுங்க. இந்த செய்யணும், இதை யோசிக்கணும் அப்படிங்க மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி சக்ஸஸ் உண்டு. 2, 5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம். விருச்சிக ராசி நண்பர்களே,
இன்றைக்கு அனுஷ நட்சத்திரக்காரரும் விசாக நட்சத்திரக்காரரும் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். இன்றைக்கி சுப முகூர்த்தங்கள்லாம் இருக்குது. லூஸ் ஸ்டாக் அப்படின்னு கொஞ்சம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. உறவுகாரங்களை பார்த்த உடனே உண்மையை சொல்கிறது, ஒரேடியாக எல்லாத்தையும் ஒட்டிடுறது, இப்படிலாம் வேண்டாம். அவங்கள பற்றி இவங்கள பற்றி கலகங்கள்லாம் வேண்டாம். உங்களை பற்றின விஷயங்கள் லிமிட்டாக அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு உட்காந்துருங்க. அதோடு உங்களுக்கு முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே எதுவும் எக்ஸ்டெண்டிவாக போகாதீங்க. அது ரொம்ப ரிசர்வ்டாகவும் இருக்காதீங்க. 2-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை இன்றைக்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிவனை காலையில் சிந்தையில் நிறுத்திவிட்டு இந்த நாளை தொடங்குங்கள். சோமவாரத்தின் போது சிவனை நினைத்து செய்யும்போது மனதும் அமைதியாக இருக்கும், காரியங்களும் நன்மையாக அமைந்துவிடும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் 12ஆம் இடமான விருச்சிக ராசியை ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் பார்க்க போகிறார். அப்படி அவர் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலையையும், நீ எப்படிப்பா இப்படி இருக்க அப்படின்னு 4 பேர் கேட்குற மாதிரி இருக்கும். அப்படி அந்த சுப நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கி நிறைய இருக்கிறதுல நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்தும் உங்களுடைய அந்த அப்ரோச்சை பார்த்தும் உங்களை புகழ்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. இந்த நாளில் மனதை கொஞ்சம் அமைதியாக வைத்து கொண்டு ரிலாக்ஸாக எல்லா காரியங்களும் பண்ணுங்கள். வெற்றி புகழ் உங்களை வந்து சேரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைக்கு 5ஆம் இடம் என்கிற கற்பனை வளம் கொண்ட இடத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் அமர்வது சுகமான சுமைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி உங்களுக்கு நல்ல எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். பொருளாதார விஷயத்தில் நல்ல வளர்ச்சியும் மேம்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய வகையிலே உங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய தன்மைகளையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. இந்த நாள் உங்களுக்கு அழகாக காரியங்கள் செய்ய முடியும். நல்லா பண்ணலாம், நன்மையாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்களுக்கு மனதிலே அமைதி உண்டாகும். இந்த சுகஸ்தானத்திலே சந்திர பகவான் நல்லா உச்சத்தில் போய் உட்கார்றார். ரோகிணி நட்சத்திரத்தில் தொழிலை போய் பார்ப்பார். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள்லாம் உண்டாகும். பூர்வ புண்ணியங்கள் பிரகாரம் வரக்கூடிய லாபங்களையெல்லாம் இன்றைக்கி சம்பாதிக்க போகிறீங்க. வளர்ச்சிகள் நிறையா இருக்கும். மனசில் சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்வதுக்கு சிவன் முருகன் உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளை ஒரு நிமிஷம் மனதில் நினைத்து கொண்டு இன்றைக்கி நாளை தொடங்குங்க. காலையிலே நம்ம சொல்லுவோம், கையை நல்லா தேய்ச்சி கையை ஒரு வாட்டி உள்ளங்கையை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்கன்னு சொல்லுவோம். அப்படி இன்றைக்கி நீங்கள் பண்ணும்போது மனசில் இருக்கக்கூடிய உற்சாகம் மனதை தெம்பாக்கி ஐ ஆம் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. அப்போ சக்ஸஸ் ஸ்டோரி நல்லாயிருக்கும். இன்றைக்கி வைப்பு 5-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணுடன் சேரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக நிறைய பொறுமையோடு செய்யக்கூடிய காரியங்கள் உண்டாகும். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிற சூக்ஷமத்துக்குரிய கலைக்குடைய கற்பனைக்குரிய இடத்துக்கான இந்த சந்திர பகவான் உச்சம் பெறுவதனாலே, பொறுமையாக காரியங்களை செய்வதனாலே இன்றைக்கு வெற்றியின் இலக்கை எளிதாக அடையலாம். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி இந்த மரக்கன்றுகளில் மா பலா புளியஞ்செடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் நட்டு வைக்கிறது உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியமாகவும் அமையும். அதை இன்றைக்கி நீங்கள் அவசியம் பண்ணலாம். இதனால் வளர்ச்சியும் நல்ல பரிகார பலனும் கிடைக்கும். இந்த நாள் இனிமையான நாளாய் மாறுவதற்கு 3-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணையாக இருக்கும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.